நீங்க உங்க லைஃப்ல நான் முஸ்லீமா பொறந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்ற ஒரு மொமெண்ட் என்ன? ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டா சந்தோஷப்படுறேன்னா இந்த மைக் மறுமைக்கு போகிறது, இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். ஓகே இந்த துனியா வந்து நமக்கு வந்து லைஃப் கிடையாது, நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சந்தோஷம். ஓகே. ஸோ இந்த லைஃப்ல மீனிங்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. இருக்கு. உங்க ஏஜ் என்ன ப்ரோ? 24. 24. இப்போ 20 ஏஜ்ல இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஏன்னா இந்த ஜென்ரேஷன்ல நிறைய பேர் வந்து அவங்க ஒரு முஸ்லீம் அப்படிங்கறத சொல்லவே வெக்கப்படுறாங்க, இல்ல அவங்கள்ட்ட அந்த ஒரு பயம் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. வெளியே போயிட்டு அவங்க இஸ்லாமிக்கா காமிக்கிறதுக்கு அவங்க யாரும் ரெடியா இல்லை இப்போ. ஏன்னா எல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ், ட்ரெடிஷனல் அது எல்லாமே மாறி வேற யாரோ ஒரு ஆக்டர், ஹீரோயின் அவங்களுக்கு பின்னாடி போயிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் நீங்க கொடுக்கணும், என்ன கொடுப்பீங்க? நான் வந்து இப்போ முஸ்லீமுக்கு வந்து ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, குர்ஆன் மட்டும் ஓத கற்றுக்கங்க. கண்டிப்பாக அதான் நம்ம கூட வந்து நிற்கும். கண்டிப்பா குர்ஆன் மட்டும் ஓத கற்றுக்காட்டி நம்ம மறுமையில் எல்லாத்துலேயுமே அதான் வந்து நிற்கும். இப்போ லாஸ்ட் நம்ம கபூரில் கேட்க போகிற கேள்வியும் அந்த குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி கேட்க போகிறாங்க, முன்கர் நிற்கிறாங்க, அதான் கேட்க போகிறாங்க. குர்ஆனை மட்டும் மறந்துடாதீங்க. குர்ஆனை டெய்லியும் 1 பேஜாச்சும் ஓதிக்கிறங்க. ஓகே 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 ப்ரோ. நீங்க இப்போ உங்க லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல, ஏன்னா எல்லாருக்குமே அந்த ரியலைசேஷன் அப்படின்றது ஒன் செட் ஆஃப் ஏஜில் தான் வரும். இவ்வளோ இப்போ நம்ம பார்ன் முஸ்லீமா இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் லைஃப்ல ரொம்ப ஒரு அடி வாங்கி ஒரு அந்த கட்டத்தில் வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கா? இப்போதான் என்னுடைய லைஃபே எனக்கு வந்து கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சுது அப்படின்ற மாதிரி. அது எனக்கு எப்போ ஆரம்பிச்சுன்னா தஹஜ்ஜத் தொழுவேன். மஷா அல்லாஹ். தஹஜ்ஜத் தொழுவ போது தான் எனக்கு ரியலைஸ் பண்ணேன். ஓகே. ஒரு நாள் தஹஜ்ஜத் தொழுதுட்டு எங்களுக்கு ஒரு இப்போ வீடு இல்லாமல் இருந்துச்சு எங்களுக்கு. ஓகே. நான் தஹஜ்ஜத் தொழுட்டு எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொழுதுகிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தேன், அல்லாட்ட கேட்டே இருந்தேன். ஓகே. ஒரு நல்ல வீடு அல்லா கட்டி கொடுத்தது. மஷா அது அல்லாஹ். உண்மையாக நடந்தது எனக்கு. மஷா அல்லாஹ். நல்ல விஷயம் நல்ல விஷயம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ப்ரோ? கல்யாணம் மேரேஜ் அவங்க. ஓகே ஓகே. நீங்க இப்போ உங்க உங்க பையனோ பொண்ணோ பிறந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து நீங்க என்ன மாதிரி ரைஸ் பண்ணுவீங்க? மார்க்க கல்வியை கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். மார்க் கல்வியை கண்டிப்பாக கற்றுக் கற்றுக் கொடுக்கணும். எந்த மாதிரி? இப்போ ஹாஃப்ஸா மாதிரியா இல்ல ஆலிம்ஸா மாதிரியா? அதான் ரெண்டுமே. இப்போ பையனா பிறந்தா ஆலிம்ஸா, இது பொண்ணா பிறந்தா ஆலிமா, அந்த மாதிரி ஃபுல்லாக. ஓகே ப்ரோ, நல்ல விஷயம். தேங்க்யூ ஸோ மச்.